ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டின்னருக்கு தேவையான மஷ்ரூம் கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதில் போடுங்க. வெண்ணெய் நல்லா உருகி வரணும். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். வெண்ணெய் நல்லா உருக்கிருச்சு. இப்போது நம்ம அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறோம். 2 பட்டை, 1 ஏலக்காய், 1 கிராம்பு, கொஞ்சோன்னு கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். நான் 2 வெங்காயம் போட்டிருக்கேன், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம். உங்களுக்கு மஷ்ரூம்க்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கிரேவி நிறையா வேணும்னா வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரை அதை நல்லா வதக்கணும். அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க போதும். நல்லா சிகப்பான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க, அதான் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினதும் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ அது கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சி போடுறோம். இதை நம்ம நல்லா ஆற விட்டு அரைக்கணும். சூடாக அரைச்சிடாதீங்க, தெரிச்சிடும் அப்படியே. அதோட 4-5 முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பை நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போது அரைச்சாச்சு. இப்போ அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அரைச்சிட்டு வர லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மிக்சியை கழுவி அதோட கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்ற போகிறோம். நிறையா ஊற்றிடாதீங்க. மஷ்ரூம் போட்டுட்டு தான் தண்ணி ஊற்றணும். லைட்டாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டு அது நல்லா கொதிச்சு வந்தோன்னே லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகி வரணும். நல்லா ட்ரை ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் மஷ்ரூமை சேர்த்துக்குவோம். நான் மஷ்ரூமை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு கழுவிட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் ஒயிட் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன். இதிலே பிளாக்லேயும் கிடைக்குது, நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். மஷ்ரூமை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் நேச்சுரலாகவே கொஞ்சமாக தண்ணி விட்டு வரும். நல்லா ட்ரை ஆகிற வரை வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கான மசாலா சேர்த்துக்குவோம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பாவ்பாஜி மசாலா, உங்கள் கிட்டே இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலாவே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலான்னு கடையிலே கிடைக்குது, அதை வாங்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் மட்டன் மசாலா தான் மஷ்ரூம்க்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
மசாலாவோட ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. கெச்சப் உங்களுக்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. ஒரு கப் தண்ணி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய சேர்த்துறாதீங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. மசாலாவெல்லாம் நல்லா தண்ணியோடு சேர்ந்து நல்லா மர்ஜ் ஆகி வரணும். கொதிச்சதும் மூடி போட்டு அது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருவோம். 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பெல்லாம் பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போது லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்மெல் தரும். கஸ்தூரி மேத்தி போட்டு ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை சேர்த்ததும் ஒரு கொதி மட்டும் மூடி வச்சு ஓப்பன் பண்ணோம்னா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. இது நீங்கள் நான், சப்பாத்தி, பரோட்டா கூட தொட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கிச்சன் கேபினட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டினியூவாக வரும். தேங்க்யூ.